ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். துபாயில் இருக்கிற பொதுமக்களை எல்லாம் வெளியேறுமாறு ஈரான் கட்டளையிட்டிருக்குது. அதே மாதிரி கட்டார்ல இருக்கிற பொதுமக்களை எல்லாம் வெளியேறுமாறு ஈரான் கட்டளையிட்டிருக்குது. வெளியேறன்னு சொன்னா எங்கேன்னு சொன்னா அமெரிக்கா தளங்களுக்கு பக்கத்துல, அமெரிக்காவுக்கு சொந்தமான இடங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பொதுமக்களை வெளியேறுமாறு சொல்லியிருக்கிறாங்க. மக்களே, நீங்க கொஞ்சம் அவதானமாக இருங்க. நீங்க அமெரிக்கா பேஸுக்கு பக்கத்துல யாரும் இருக்க வேணாம். அமெரிக்காவுக்கு சொந்தமான எந்த ஒரு இடத்திலும் நீங்க இருக்காமலுக்கு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. 3 அமெரிக்கா சிட்டி வங்கிகளை காலி செஞ்சிருக்காங்க ஈரானியர். அமெரிக்கா ஈரானிய தலைமைகளுக்கு அவர்களுடைய தலைக்கு 99 மில்லியன் விலை பேசியதை தொடர்ந்து ஈரான் அதிரடியான அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னு சொன்னா அமெரிக்கர்களுடைய இராணுவ தளபதிகள், அமெரிக்காவுக்கு முக்கியமான தளபதிமார்கள் இருப்பாங்க, அவங்களோட இருப்பிடங்களை கண்டா அவங்களோட தகவலை தந்தா 150 மில்லியன் ஈரான் ரியால் தருவதாக மறு அறிவிப்பு ஈரான் அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஈரான் அவங்க இருக்கிற முக்கியமான தளபதிகளை காட்டித்தாரதும் இல்லாமலுக்கு அவர்களை கொலை செய்து போட்டு அதனுடைய ஆதாரங்களை கொண்டு வந்து காட்டினாலும் அவர்களுக்கு 150 மில்லியன் ரியால், ஈரான் ரியால் தருவதாக அதிரடியான அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. இது சொல்ல போனா அவங்களுக்கு எதிர்மறையாக இந்த தகவல் ஈரான் வெளியிட்டிருக்குது. சொல்ல போனா நீ ஒன்று சொன்னாயின்னு சொன்னா அதுக்கு பதிலாக நான் ஒன்று செய்வேன்கிறது தான் ஈரானுடைய ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. அதாவது நீ என்னுடைய வர்த்தகத்தில் கை வைத்தால் நானும் உன்னுடைய வர்த்தகத்தில் கை வைப்பேன் என்பது போலதான் இந்த போர் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அடித்து நொறுக்கும் ஹிஸ்புல்லா. ஹிஸ்புல்லாக்கள் ஒரு பக்கமாக இஸ்ரேலினுடைய டெல் அவீவ் நகரத்தை அடித்து நொறுக்கி துவம்சம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இஸ்ரேலியர்கள் லெபனானில் உள்ள பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு தகவல் வந்திருக்கிறதுன்னா, பத்தி எரிஞ்சு கொண்டிருக்கிறது எண்ணெய் சுத்திகரிப்பு கப்பல். இதோடு சேர்ந்து இஸ்ரேலை பொழுந்து கட்டி கொண்டிருக்கிறது ஈரான். தரமாரியான தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது ஈரான் இஸ்ரேலை நோக்கி. இஸ்ரேல் முழுக்க முழுக்க உச்ச ஊடக தணிக்கையிலையும் அவர்களுடைய ஒரு சில வீடியோக்கள் டிக்டாக்லையும் வலைதளங்களையும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கும்போது மிச்சம் கொடூரமான தாக்குதல். காசா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போது இஸ்ரேல் மாறிக்கொண்டு வருகிறது. இது யாரும் மறுக்க முடியாத உண்மை. அடுத்ததாக அமெரிக்கா தூதரகம் காலி செய்யப்பட்டிருக்கிறது, அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஜப்பானில் இருந்து 2500 இராணுவம் அமெரிக்கா களமிறக்கியிருக்காங்க. ஈரானை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற தகவல் வெளியாயிருக்குது. ஜப்பான்ல இருந்து 2500 இராணுவம் வருகுதான்னு சொன்னா ஜப்பான்ல இருக்கிற இராணுவம் இல்லை, ஜப்பான்ல இருந்த அமெரிக்கா தளத்தில் இருக்கிற அமெரிக்கா இராணுவம். அவங்க ஃபுல் ட்ரைனிங் செய்யப்பட்ட இராணுவம் உண்டு. கடற்படை போரும் செய்வாங்க, அதோட தரப்பட போரும் செய்வாங்க. அவங்கள தான் இப்போது ஈரானை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கர்கள். இது மிக மோசமான ஒரு விளைவாகத்தான் வந்து முடியும். இவர்கள் எதற்காக வாரார்கள் என்றால், ஈரானுடைய அந்த எண்ணெய் வளம் தீவு ஒன்று இருக்குது, அந்த தீவை கைப்பற்ற போவதாக சொல்லவில்லை. ஆனால் அதற்காகத்தான் இந்த நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. இதை அமெரிக்கா நடத்துமாக இருந்தால் மாபெரும் எரிபொருள் கேஸ் தட்டுப்பாடு நிலவுவதற்கு மிக பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. ஈரானுடைய 90% எண்ணெய் வளம் அந்த தீவில் தான் உள்ளது. அந்த தீவை தாக்கியுள்ளார்கள். ஆனால் எண்ணெய் வளம் சம்பந்தமான எண்ணெய் கிணறுகள், சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை. இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா சொல்லியிருக்கிறார்கள். அதையும் உறுதிப்படுத்தி இருக்கிறது ஈரான். தற்போது இருக்கக்கூடிய நிலையில் அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மேல் தாக்குதல் நடத்தினால் கண்டிப்பாக ஈரான் அமெரிக்காவுக்கு சொந்தமான அனைத்து எண்ணெய் தளங்கள் மீதும் எண்ணெய் கிணறுகள் மீதும் தாக்குதல் நடத்தும். இது மாபெரும் ஒரு உலகமே ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்குள் கொண்டு செல்லும் என்பதை யாரும் மறுக்க முடியாத உண்மை. இதனால் நீங்களும் நானும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவே நண்பர்களே, இனி வரும் காலங்களில் எப்படித்தான் நம்மளோட அன்றாட வாழ்வை கொண்டு செல்வது என்பது மிகவும் கடினமான ஒரு முறையில் இலங்கையில் QR முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இலங்கையில் QR முறைப்படியே ஒரு கொரோனா அந்த துண்டுக்குள் பெட்ரோல் தட்டுப்பாடாக இருந்தது. அந்த நேரத்தில் QR மூலமாக தான் நாம் வாகனங்களுக்கு பெட்ரோல் அடித்த ஒரு காலமும் இருக்கிறது. அந்த நினைவு திரும்பவும் வருகின்றது. இப்போது இன்றைய முதல் அந்த QR கொண்டுதான் நாம் பெட்ரோல் அடிக்கக்கூடிய நிலைமை ஒன்று வரக்கூடிய சந்தர்ப்பம் எட்டியுள்ளது. இதையும் நாம் நேர்கொள்ள வேண்டும் என்று மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுபோல காணொளிகளை நீங்களும் பார்வையிட நம்முடைய KKY ஸ்டோரி சேனலை ஃபாலோ பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்கள் போஸ்.